ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு முதல்ல காளான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காளானை நல்லா கழுகிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் டவல் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெய் சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா அது கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசிஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கும்போது பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அதிக ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மிளகாய்த்தூள் கரிஞ்சு போயிடும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சேர்த்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமையும் சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு வேக விடலாம். மஷ்ரூம் வேக வைக்கும்போது மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்து அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா மஷ்ரூமு கூட சேர்ந்து நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கழுகி ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுகி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குங்க. அரிசி உடையாமல் சாஃப்டாக கிண்டி விடுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறமா ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சாதம் வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி எதுவுமே உடையவே இல்லை, நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.